அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் பிரியாணி பாக்ஸ் இல்லைனா வாளி இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது நிறைய விஷயத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற செராமிக் கப்பு, அப்புறம் கிளாஸ் ஜார்ஸு, கப்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாளி அப்படி இல்லைன்னா சின்ன பிரியாணி பாக்ஸ் அதில் கூட நம்ம போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த வாளி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக கிடைக்கும் இல்லையா பிரியாணி பாக்ஸாக, அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நடுவில் ஒரு கிளாத் அப்படி இல்லைனா நியூஸ் பேப்பர் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் கூட நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று உரசாமையும் இருக்கும். நம்ம அந்த மாதிரி சின்ன பாக்ஸில் வைக்கும்போது உரசி உடையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊர்லேருந்து புதுசாக செராமிக் கப்போ இல்லை ஜாரோ இந்த மாதிரி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உடையாமல் நீட்டாக எடுத்துகிட்டு வர முடியும். நான் இப்போ பார்த்திங்கன்னா இதை எக்ஸ்ட்ரா இருக்க கப்ஸ் எல்லாமே இந்த வாளிக்குள்ளே போட்டு பேக் பண்ணி வைக்க போகிறேன். இதே மெத்தடில் கப்ஸ் மட்டும் இல்லாமல் பவுல்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன பவுல்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு டிஷ்யூ வச்சு விட்டுருங்க. நமக்கு உடையாமல் சேஃபாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த ரெசிபி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிகப்பாவல் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உலர் திராட்சை, ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 முந்திரி, பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேரிச்சம்பழத்துக்கிட்ட எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது கூடவே பாதாம், வால்நட், அப்புறம் பிஸ்தா இந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் எதுவுமே சேர்க்காமல் கூட சாப்பிட்லாம். நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக காய்ச்சி ஆற வச்ச பால் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம், வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சாப்பிட்டோன்னா நம்ம அந்த பேரிச்சம்பழத்தோட ஸ்வீட்னஸ்மே அதில் நல்லா இறங்கிடும். நமக்கு ஸ்வீட்டுமே தேவைப்படாது. நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வேணுன்றவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த டிப்க்கு நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம என்னெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மல்லாட்டை எடுத்திருக்கேன். இது நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வறுபட்டுரும். நான் பச்சை மல்லாட்டை சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மல்லாட்டை வறுக்கும்போது பார்த்திங்கன்னா மண் சேர்த்து வறுப்பாங்க. அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வறுபட்டு கிடச்சிடும். இது மண்ணால் எதுவுமே சேர்க்காமல் நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாலே நல்லா வறுபட்டு கிடைக்கும். நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தோல் நல்லா உரியும். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு உரிச்சு காட்டுறேன் பாருங்கள். கையில் எடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி உரியணும். தோல் உரிஞ்சிது அப்படின்னா நமக்கு நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இல்லைனா நீங்கள் ஒன்று சாப்பிட்டு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு எடுத்து தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சூடான கடாய் அதே கடாயில் நான் கொள்ளு சேர்த்துக்கிறேன். கொள்ளுமே நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி அது படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது நம்ம சூப்பாகவும் வச்சுக்கலாம், பருப்பு கடையிறது, அப்புறமா துவையல் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய ரெசிபி இந்த கொள்ளில் செஞ்சு சாப்பிட்லாம். வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. இந்த கொள்ளு இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம்.
நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்டில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அது வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்குமே அந்த பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் கொள்ளு. இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஸ்நாக்ஸாக அப்படியே சாப்பிட்லாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் கொள்ளு. அடுத்து அதே கடாயில் நல்லா சூடாக இருக்க அப்படின்றதுனால நம்ம வறுக்க வேண்டிய பொருள் எல்லாம் அப்பப்போ வறுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இப்போ பாசிப்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். இதுவுமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு நம்ம எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பாசிப்பருப்பில் செய்கிற ரெசிபி எல்லாமே வறுத்து தான் செய்வோம். அந்த மாதிரி செய்யும்போது நல்லா மணமாகவும் இருக்கும். குழம்பாக இருக்கட்டும், பாயசமாக இருக்கட்டும், அதுக்கெல்லாமே டக்குன்னு நம்ம எடுத்து செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வறுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வண்டு பூச்சியுமே வராமல் இருக்கும். பாசிப்பருப்பு மட்டும் இல்லாமல் இதே மாதிரி கடலைப்பருப்புமே நீங்கள் வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா வண்டு பூச்சி வந்து சீக்கிரமாக வைக்காது. இந்த மாதிரி நம்ம பண்ணி வைக்கும்போது இது வந்து ஒரு நல்ல டைம் சேவிங்காக இருக்கும் நமக்கு. அடுத்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்தோலே அந்த மல்லாட்டில் வந்து தோலை உரிச்சிட்டு அது கூடவே வெல்லமும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம அந்த கடலை சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு வெல்லமும் சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபைனலாக அரைக்கக்கூடாது, நமக்கு கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். ரொம்ப அரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மல்லாட்டிலேருந்து எண்ணெய் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே வேணும்னா நீங்கள் கருப்பு எள்ளு வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம வந்து எதில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே நீங்கள் பவுலில் வந்து குழந்தைங்களுக்கு போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த வெல்லமும் அந்த வேர்க்கடலையும் சேர்ந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ரொம்ப டைம் வந்து நல்லா சேவ் ஆகும். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம இஞ்சி தட்டுற கல் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி வச்சதுக்கப்புறமா நம்ம தூளுப்பு வந்து இதில் வந்து தூவி விட்டுடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த தூளுப்பு வந்து தூவினதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி அப்புறமா வந்து சிசர் இதெல்லாமே கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா ஷார்ப்லாம் போயிட்டு நமக்கு வந்து வெட்டாமல் ஆகிடும். அந்த மாதிரி ஆகும்போது நம்ம டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷார்ப் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிப் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம். இந்த கத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப் இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த கத்தியை வந்து நம்ம எப்படி நல்லா ஷார்ப் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நல்லா இதில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தூள் வச்சு நம்ம தேய்க்கும்போது இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நமக்கு வந்து ஷார்ப் ஆகிடும். நம்ம கல்லுலேயே வச்சு கூட தேய்க்கலாம். இந்த மாதிரி தூள் வச்சு பண்ணும்போது இன்னுமே அட்வான்ஸாக நமக்கு சீக்கிரமாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பியுமே இன்னொரு பக்கம் தேய்ச்சிக்கோங்க. அந்த எட்ஜிலுமே நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஷார்ப்பாகிடும். வெங்காயம் வெட்டும்போது நல்லா ஷார்ப்பாக நமக்கு வெட்டும். இதே மெத்தடில் நீங்கள் சிசர்களும் வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம் கத்தி வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு. அதையுமே போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஷார்ப் ஆகிடுச்சு. அது உப்பை வந்து தொடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி சின்ன பாட்டில்ஸில் வந்து எண்ணெய்லாம் ஊற்றும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே ஊற்றிக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபனல் இல்லாத டைமில் இந்த டிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கொட்டாங்குச்சி தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஹோல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஹோல்ஸ் கூட போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபனலாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். இந்த மெத்தடில் ஃபில் பண்ணும்போது நமக்கு வந்து வெளியில் எதுவுமே சிந்தாமல் பாட்டில்ஸில் வந்து நமக்கு சிந்தும் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம தோலோட கருப்பு உளுந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்படியே நம்ம கழுவிட்டு ஊற்றும்போது பார்த்திங்கன்னா சிங்கில் போய் அடைச்சிக்கும் இந்த தோல் எல்லாமே. அந்த மாதிரி இனிமேல் பண்ணாமல் நம்ம வீட்டில் சலடை வச்சுருப்போம் இல்லையா, காய்கறிலாம் தண்ணி வடிகட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம், சோறு வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டு இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டும் போது இந்த பாத்திரத்தில் வடிகட்டினோம் அப்படின்னா
எல்லாமே அந்த தோல் எல்லாமே இதில் கலெக்ட் ஆகிடும். நமக்கு வந்து சிங்க் வந்து நீட்டாக இருக்கும், சிங்கில் அடைச்சிக்கவும் செய்யாது. அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி சிங்கில் வடித்து விடும்போது பார்த்திங்கன்னா உளுந்துமே நிறையா வந்து வேஸ்ட்டாக போகும். இந்த மெத்தடில் பண்ணும்போது நம்ம உளுந்து வந்து அதில் போனால் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியாக. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி டீ ஸ்ட்ரெயினர்லாம் வீட்டில் வச்சுருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப கரையாகிடும். அதில் வந்து நிறைய டீ தூள் வந்து அப்படியே தங்கியிருக்கும். நம்ம என்ன தான் கழுவுனாலும் அது வந்து போகாது. அதுக்கு வந்து சூப்பரான டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பொங்கும். அது நல்லா பொங்கி அந்த நுரெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இப்போ அந்த வடிகட்டி வந்து இது உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அந்த கொதிக்கிற தண்ணியிலேயே கொதிக்கட்டும் 2 நிமிஷம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணி ஆறுனதுக்கப்புறமா, இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போது கூட நீங்கள் வந்து ப்ரஷ் வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாலே சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிடும். ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கூடவே லிக்விட் சேர்த்துட்டு, நம்ம பாத்திரம் விளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகி கிடைக்கும். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் போல் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம வந்து க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஓரங்கள்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கணும் கூட அவசியம் இல்லை. இந்த ப்ரஷ் வச்சு தேய்ச்சிங்கனாவே சூப்பராக வரும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த அழுக்கெல்லாம் வந்து டஸ்ட்லாம் ரிமூவ் ஆகுதுன்னு. இந்த மெத்தடில் இந்த வடிகட்டி மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சின்ன சின்ன கடாயெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப துரு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்குமே இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிப்பிடிச்ச பாத்திரங்கள்லாம் இருந்துச்சுனாலுமே இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு பேக்கிங் சோடா அது கூடவே லிக்விடு ½ லெமன் அதையுமே பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகும். இந்த டிப்புமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு. பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா க்ளீனாக ஆயிடுச்சு பாருங்கள். இனிமேல் நல்லா தேய்ச்சி எடுத்தோன்னா சூப்பராக வந்துடும். வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனே கொடுத்துட்டிங்க அப்படின்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி ஹைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை. இதே மாதிரி கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறையா இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கார்ட்லேயுமே லிங்க் கொடுக்குறேன். வயர் குடைகள் உங்களுக்கு போட பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் டுட்டோரியல்ஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன், வயர் நாட் அப்படின்ற சேனலில். அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேணுன்றவங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.